நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்து சோபகிருத்து வருஷம் சித்திரை மாதம் மற்றும் குரு பகவானின் குரு பெயர்ச்சி, இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க வந்திருக்கோம். சோபகிருத்து வருஷம் அப்படின்றது எப்போ பிறக்கிறது அப்படின்னு பார்த்தீர்களேனால், இப்போ சுபகிருத்து வருஷம் நடக்கிறது 14/4/2023 அன்றைக்கி மத்தியானம் ஒரு 2 மணி வாக்கில் வந்து சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உள்ளவரார். அதாவது சித்திரை மாதத்தில் வந்து சூரிய பகவான் அவர் வந்து பங்குனி மாதத்துலேருந்து சித்திரை மாதத்துக்கு உள்ளே வர்றதை வந்து மீன மாதத்துலேருந்து மேஷ மாதத்திற்கு வரார். மேஷ மாதத்தில் சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 14ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 2 மணி இந்த வருஷத்தினுடைய ராஜான்னு சொல்லக்கூடியவர் புத பகவானும் இந்த வருஷத்தின் அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால மிகுந்த அந்த ஆடம்பரம் கேளிக்கை இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வருஷமாக இருக்கும். சுற்றுலா தலங்கள்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல உயர்வான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சமத்துவம் என்பது பெண்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த இதில் வந்து கலைஞர்களுக்கு ஒரு ஏறுமுகமான காலமாக இருக்கும். புதனுடைய ராஜா அப்படின்றதுனால பார்த்தீர்களேனால் நரம்பியல் சம்பந்தமாக, கம்ப்யூட்டர் சம்பந்தமாக, கம்யூனிகேஷன் சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இதற்கப்புறம் வந்து நம்ம இந்த வருஷத்தில் பார்த்தீர்கள்னா பெரிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீர்களேனால் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது குரு பகவான், ராகு கேது இவர்களுடைய பெயர்ச்சி இருக்குது. இப்போ தான் வந்து நம்ம சனி பகவானுடைய பெயர்ச்சியும் பார்த்தோம். இப்போ குரு பகவான் வந்து 23/4/2023 அவர் பெயர்றார். 1/5/2024 வரலும் இருக்கார். அதாவது அடுத்த வருஷம் வந்து 2024ஆம் வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி வரலும் வந்து குரு பகவான் வந்து ரேவதி நட்சத்திரத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு, அதாவது இது மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு வரார். அதாவது என்றைக்கு வராருன்னா 23/4/2023 தேதி அன்னைக்கு அதிகாலை 12 மணிக்கே, அதாவது 22ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:55 11:50 12 மணிக்கே வந்துடுறாருங்க. நம்ம வந்து டேட்டு கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இது பண்ணி 23ஆம் தேதி இந்த அதாவது நள்ளிரவுன்னு சொல்லக்கூடாது, அதிகாலை அப்படின்னு 12 மணிக்கு வந்து அவர் வந்து வந்துடுறார். அதாவது 22ஆம் தேதி நள்ளிரவு, 23ஆம் தேதி காலை 12 மணிக்கு வந்து மேஷ ராசிக்கு குரு பகவான் வரார். சரி, குரு பகவானுடைய பெயர்ச்சியினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீர்களேனால், குரு பகவான் வந்து தன்னுடைய ராசிக்கு அவர் மிகப்பெரிய சுபர். அவர் வந்து எந்த இடத்தில் நின்றாலும் சுபத்துவத்தை மட்டும்தான் செய்வார். பொன்னன் அப்படின்னு பேர் அவருக்கு. அதனால் வந்து குருவிலேயே தேவகுருவாக சொல்லக்கூடியவர், நேச்சுரல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபர். குரு பகவான் மட்டுமே முதல் இயற்கை சுபராக சொல்லக்கூடியவர். எந்த ஒரு இடத்திலும் வந்து அவர் பாவத்தன்மையை வெளிப்படுத்த மாட்டார். அதாவது துர்கிரகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. 100% சுபத்துவம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவான். அத்தோடு சேர்ந்து பௌர்ணமி சந்திரன் மற்றும் சுக்கிரனையும் சொல்கிறோம். சுக்கிரனும் சந்திரனும் வந்து மிகவும் வேகமாக, அதாவது சந்திர பகவானை பொறுத்தவரை அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனாலையும், சுக்கிர பகவான் வந்து மாத கிரகம்ன்றதுனாலையும் வந்து அதை ரொம்ப கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. குரு பகவான் வந்து மெதுவாக செல்லக்கூடியவர். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகும்பொழுது 12லிருந்து 14 மாதமாவது மினிமம் ஆகும். அதனால் வந்து ஒரு ராசியில் போய் உட்கார்ந்தாருன்னா ஒரு வருஷத்தில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள், மாற்றங்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த குரு பகவானை பொறுத்தவரையும் பார்த்தீர்களேனால் சுபத்துவம் பெற்று அவர் எந்த இடத்தை பார்த்தாலும், குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு இருக்கும் இடம் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஆனால் தனியாக இருக்கக்கூடாது, அது மட்டும் வந்து இருக்கக்கூடாது. தனித்த குரு, தனித்த அந்தணன் வந்து பிரச்சனையை கொடுப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிடவியல். இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீர்களேனால் அவர் வந்து எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் சுபத்தன்மையை கொடுப்பார். அது தவிர அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம், அது வந்து எல்லா கிரகங்களுக்கும் உண்டான 180 டிகிரி பார்வை, சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது. இதை தவிர அவருக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் திரிகோண பார்வைகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம்
இந்த குரு பகவான் வந்து 9ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் தன்னுடைய அதாவது 9ஆம் இடத்துல இருந்து தனுசில் இருந்து அவர் வந்து ராசியையும் முதல் ராசியையும் 5ஆம் ராசியையும் பார்க்குறார். இது வந்து மிகவும் ஏற்றமான விஷயம். குரு பகவானுக்கு உண்டான ராசி அப்படின்னு வந்து இந்த அஸ்ட்ராலாஜிக்கல் சார்ட்டில் கொடுத்துருக்கிறது தனுசும் மீனமும். இது ரெண்டுத்துலேயும் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இப்போ வந்து குரு பகவான் வந்து தனுஷ் அதாவது மேஷ ராசியில் போய் இருக்கார். மேஷ ராசியில் வந்து 23ஆம் தேதி வரார். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வரார். இந்த காலகட்டத்தில் அவருடைய பார்வைன்றது பார்த்தீர்களேயானால் சிம்மத்தையும் தனுசையும் அதை தவிர வந்து துலாத்தையும் பார்க்கறது. அதாவது 5ஆம் பார்வையாக சிம்மமும் 9ஆம் பார்வையாக தனுசும் துலா ராசியையும் பார்க்கறது. இந்த 3 பார்வையும் தன்னுடைய இடத்துலேருந்து அவர் பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. காலபுருஷ தத்துவம் பிரகாரம் வந்து 9ஆம் இடத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பகவானுக்கு வந்து பார்த்தீர்களால் மிகுந்த சிறப்பு அம்சங்கள் இருக்குது. குரு பகவான் வலுப்பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின்டு லைஃப் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போகும். ஏற்றம் இறக்கங்கள் இல்லாமல் இருக்கும். நல்ல ஒரு மரியாதை அதாவது ஒரு சொசைட்டியில் ஒரு மரியாதை அங்கீகாரம் இது எல்லாம் வரணும்னா குரு பகவான் வந்து இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வந்து 9ஆம் இடத்தை வந்து காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் தனுசு ராசி வந்து குரு பகவானின் வீடு. அதுவே மூலத்திரிகோண ஆண் ராசியாக குரு பகவானுக்கு இருக்குது. இந்த குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீர்களேனால் புத்திர காரகன்னு சொல்கிறோம். அதாவது இது குலம் வளரணும், குலம் இது ஆகணும், விருத்தி அடையணும் அப்படின்னா குருவினுடைய அருள் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தீர்களேனால் குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் அவர் வந்து தனகாரகன். குருவினுடைய அருளால் நல்லபடியாக இருக்கணும். அதை தவிர வந்து திருமணத்திற்கு குருவினுடைய பலம் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கக்கூடியது இயற்கையான ஒரு நிகழ்வாக இருக்கும். எப்பொழுதுமே கல்யாணத்துக்கு வந்து வரன் எடுக்கிறாங்க, ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு வரன் எடுக்கிறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் குருவினுடைய அருள் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் எடுப்பாங்க. அதை தவிர தசாபுக்தி அதெல்லாத்தையும் பார்த்து தான் எடுக்கிறது எப்பொழுதுமே நடக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் குருவுக்கு என்னென்ன அவர் இருக்கிற வீட்டிலிருந்து என்னென்ன சுபத்தை செய்வார், என்னென்ன கஷ்டங்களை கொடுக்க முடியும், கஷ்டங்களை கொடுத்தாலும் அவர் என்னென்ன வந்து பிரதிபலன்களாக அவர் வந்து நல்லதை செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 2023ஆம் தேதியிலிருந்து பார்த்தீர்களேனால் 23 ஏப்ரலிலிருந்து பார்த்தீர்களேனால் குரு பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறுறதுனால யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த குரு பகவான் மாற்றத்தினால எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் எளிமையாக குரு பகவானுடைய இது வந்து பிரீத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள், அதாவது என்னென்ன தான தர்மங்கள் செஞ்சால் நல்லபடியாக இருக்கும், என்னென்ன அவருக்கு உண்டான காயத்ரி மந்திரம் என்ன, இதெல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இதை தவிர வந்து இந்த கோச்சார நிலைமையில் அதாவது குரு பகவான் வந்து இந்த சுபகிருத்து வருஷத்தில் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறுறது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தையும் என்னென்ன செல்வங்களையும் என்னென்ன பொருட்களையும் கொடுக்க போகிறார் அப்படின்றத ஒரு ராசியாகவும் பார்க்கலாம். இப்போது இந்த சுபகிருத்து வருஷத்தில் இன்னொரு மாற்றம் வருது. அது வந்து ராகு கேத்துவின் பெயர்ச்சி. அது வந்து 10ஆம் மாதம் அதாவது அக்டோபர் மாதத்தில் வருது. 8/10/2023. அதனுடைய வீடியோ அதை தனியாக போடுறோம். அதனுடைய இது வந்து அப்போ பார்க்கலாம். இப்போ சுபகிருத்து வருஷம் பிறக்கிறதையும் குரு பகவானுடைய மாற்றம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு ராசிக்கு அப்படின்றதையும் இப்போது ஒரு ராசியாக நம்ம பார்க்கலாம். இத்தோட இந்த குரு பகவானால் அடையக்கூடிய தொல்லைகள், ஏற்றங்கள், மாற்றங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்கள், என்னென்ன எளிய பரிகாரம், காயத்ரி மந்திரம், இந்த அளவுக்கு வந்து நம்ம பார்த்து அது எப்படி ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக பார்த்தீங்களேனால் குரு பகவான் வந்து ராசிக்கு முதலிடம், அதாவது ராசி ஜென்ம ராசியில் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10, 12 இந்த மாதிரியான 7 இடங்களில் இருக்கிறத வந்து அந்த அளவுக்கு சுபத்துவத்தோடு சொல்கிறது இல்லை. ஆனால் அவருடைய பார்வை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். அதாவது ராமர் காட்டுக்கு போனதை வந்து ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது போனார். 3ஆம் இடத்தில் வந்து குரு பகவான் இருக்கும் பொழுது துரியோதனன் வந்து அவருடைய படையை இழந்தார். 4ஆம் இடத்தில் வந்து இருக்கும் பொழுது பார்த்தீர்களே, ராமன் வந்து காட்டுக்கு போனதாகவும் மகாபாரதத்தில்
8ஆம் இடத்துல வாலி தன்னுடைய பட்டத்தை இழந்தார் அப்படின்னும், 10ஆம் இடத்துல ஈசனாருக்கு வந்து கபாலம் எதுவாச்சு, அதாவது சாபம் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதும், 12ஆம் இடத்துல சொல்லும் பொழுது ராவணேஸ்வரன் மாண்டதையும் சொல்கிறாங்க. 12ஆம் இடம் மெயினாக வந்து ராவணேஸ்வரன் வந்து 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது மாண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொதுவாக என்ன சொல்கிறது அப்படின்னா, நல்ல இடங்களான சுபஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணங்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திர பிரகாரம் வந்து 5, 9 அப்படின்ற இடம் வந்து மிகவும் வந்து உத்தமமான விஷயம். இந்த இடத்துல சுபகிரகங்கள் இருக்கணும்னு, கேந்திரங்களில் சுபகிரகங்கள் வந்து இல்லாமல் அசுபர்கள் இருப்பது நல்லது அப்படின்றது தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்தின் பொது விதி. அதன் பிரகாரம் பார்த்தீர்களேனால் 5, 9 வந்து குரு பகவான் இருந்தாலோ குரு பகவான் பார்த்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீர்களே, ஏன்னால் குரு பகவானுக்கு வந்து அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக, அதாவது அவர் இருக்கும் இடத்தை விட பார்வை பலம் மிகவும் அதிகமாக இருக்கும். அதையும் வந்து இந்த சுபத்துவ பார்வைன்னு சொல்லக்கூடியது எல்லா கிரகங்களுக்கும் சமசப்தம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 7ஆம் இடம், 9ஆம் இடமும் 5ஆம் இடமும் அதிசுப பார்வைகள் உண்டு. அதாவது இவருக்கு உண்டான விசேஷ பார்வைகள்னு சொல்லணும். அதுலேயும் வந்து 9ஆம் இடம் வந்து 60% வச்சுக்கலாம் கொடுக்கக்கூடியதாகும். 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீர்களேனால் அவருக்கு உண்டான ஒரு 60% கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம், அவர் வந்து எந்த இடத்தை பார்க்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம். அதனால் அந்த இடமெல்லாம் வந்து சுபத்துவம் மாறுதும். இது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ குருவினுடைய பார்வை எப்படி இருக்குது, அதனுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் பொதுவாக குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்றது குரு காயத்ரி. ஒரு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் காயத்ரி ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அதில் வந்து மினிமம் ஒரு நாளைக்கு 3 தரமாவது இந்த காயத்ரி ஜபத்தை, குரு காயத்ரியை செய்கிறது மிகவும் விசேஷம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இதை தவிர பார்த்தீர்களேயானால் ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இன்னொரு காயத்ரியும் இருக்குது. இந்த காயத்ரியும் வந்து நீங்கள் வந்து 3 தடவை வந்து ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வந்தீங்களேயானால் இந்த குரு பெயர்ச்சி மிகவும் ஏற்றமாகவும் பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். கும்பராசின்னு பார்த்தீர்களேனால் அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்ட ராசியானது. ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே இருக்கார். உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்மசனி நடந்துகிட்ருக்கு. இப்போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியின் 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர வந்து உங்கள் ராசியின் 9ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது 3ஆம் இடத்தில் குரு வந்தால் துரியோதனன் வந்து அவருடைய படை மாண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் இன்னொரு பக்கம் பார்க்கணும். துரியோதனன் வந்து அவர் சேஃப் ஆகிட்டார், அவருடைய படைகள்லாம் போச்சு, அது என்னமோ வாஸ்தவம் ஆச்சா. அதனால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தவிர்க்கப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஆனால் குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறது உங்களுடைய முயற்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை. இளைய சகோதரத்துவம் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது. உங்களுக்கு பார்த்தீங்களேனால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இவ்வளவு நாளாக வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத வீண் செலவுகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதை தவிர வந்து உங்களுடைய முயற்சியில் சுணக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சுணக்கம் எல்லாம் போய் கண்டிப்பாக இப்போ வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களேனால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு 5, 7, 9 அப்படின்னு சொல்லக்கூடியதும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீர்களேனால் 7, 9, 11 அப்படின்ற 3 ஸ்தானங்களையும் பார்க்குறார். நான் எதனால் வந்து இந்த 3ஆம் இடம் வந்து கெடுதல் பண்ணாது அப்படின்னு சொன்னேன்னா அவருடைய பார்வை பலம் மிகவும் அதிகமாக இருக்குது. 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரும். அதாவது இந்த ஏப்ரல் 2023 23ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீர்களேனால் கண்டிப்பாக திருமண யோகம் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக இவர்களுக்கு வந்தே சேரும். அதாவது இளைஞர்கள் திருமணத்திற்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். சரி, இதை தவிர பார்த்தீர்களேனால் 9ஆம் இடம் அப்படின்றதை வந்து குரு பகவானே பார்க்குறார். அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். எதுக்கு 9ஆம் இடத்தை அவ்வளோ முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா 9ஆம் இடம்ன்றது வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடியது.
சொல்லக்கூடியது, உங்களுடைய பாக்கியம்னு சொல்லக்கூடியது. அதை வந்து நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. உங்களுடைய பாக்கியம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறதில்ல, உங்களுக்காக வர்றது. நீங்கள் எங்கே பிறக்கணும், உங்களுடைய குலம் என்ன, நீங்கள் எந்த இடத்துலேருந்து வரீங்க, எந்த ட்ரெடிஷனில் நீங்கள் வரப்போகிறீங்க, எந்த பிளாட்ஃபார்மில் இருக்க போகிறீங்க, இது எல்லாம் வந்து உங்களுடைய கடவுளின் அனுகிரகம்னு சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். அதனால தான் வந்து 9ஆம் இடத்தை வந்து தந்தை ஸ்தானத்தை வைக்கிறாங்க. அதுக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ராசியினோட இடம். அதை வந்து ஜென்மஸ்தானம்னாகும். அதாவது 1ஆம் இடம் ஜென்மத்தையும் 5ஆம் இடத்தை குழந்தை ஸ்தானமும், குழந்தை பார்க்குறதும் 5க்கு 5ன்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை வந்து தந்தை ஸ்தானமாகவும் வைக்கிறாங்க. இது ஒரு சைக்கிள். இது வந்து இந்த 3ஐயும் வந்து நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. இது உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. இதனால தான் சொல்கிறது 9ஆம் இடம்ன்றது வந்து பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் வந்து ஒரு சுபர் பார்க்குறது, அதுவும் வந்து இயற்கை சுபர் பார்வை, அதுவும் 9ஆம் பார்வையாக படுறது வந்து மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொடர்றதுக்கு முன்னாடியே அது உங்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடும். நீங்கள் நினச்சது எல்லாமே கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வரும். அதுவும் ஜென்மசனி இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த வேகத்துக்கு நீங்களும் ஓட வேண்டிய காலகட்டத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்க போகுது. இவங்க நினச்ச இடத்துல வெளிமாநிலம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு பெரிய ஏற்றத்தோடு இவங்க போய் சேர போகிறாங்க. இந்த ஒரு பெரிய லக் அடித்து அவங்க நினைக்காத இடத்துலையே வந்து அவங்களோட ட்ரெடிஷன்லேயே இல்லாத ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள், அதாவது கணவன் மனைவி பிரிந்தோ இல்லை யாருன்னா ஒருத்தர் உயிரோடு இருந்தோ இந்த மாதிரியான கஷ்டங்களில் இருக்கவங்களுக்கு 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் வந்து 2வது திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். 11ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறது வந்து மிகப்பெரிய யோகமான காலம். இதை தவிர வந்து அவருடைய வீட்டையே அவர் பார்க்குறார். அது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீர்கள் ஏனால் 11ஆம் இடத்துல வந்து அவர் பார்க்கறதுனால செய்யும் தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபத்தை அவர் ஈட்டி கொடுக்க போகிறார். அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை. எவ்வளோ நாள் சுணக்கம் இருந்தது எல்லாமே வந்து நிச்சயமாக மறையக்கூடிய காலமாக இருக்கும். பணவரவு நிச்சயமாகவே மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து கும்பராசிக்காரர்களில் வந்து மெயின்லி வந்து இந்த மைனிங் பண்ணுறவங்க, இந்த இந்த இதுவெல்லாம் வந்து அந்த மினரல்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸு இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்ற காலமாக இருக்கும். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இருக்கிறவங்க, அதாவது மேனேஜர்ஸ் அந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றமான காலம், திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய காலம். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு ஏற்றத்தோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால 3ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய தொழில் மூலியமாக மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது எந்த இடத்த நீங்கள் தொட்டிங்கன்னாலும் அந்த இடத்துலேருந்து வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து நீங்கள் நினச்சபடியே வரும். அது வந்து இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பார். ஆனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகும். உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து பொறுமையாக இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்றதையும் சொல்கிறோம். நீங்கள் வந்து 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்க போகுது. இதை தவிர பார்த்தீர்களே குரு பகவான் மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றாகும், வெற்றியடையும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு போட்டித் தேர்வு இந்த மாதிரியான விஷயங்களில் நிச்சயமாக அவர்கள் ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது எதுலன்னா பிஜியில், போஸ்ட் கிராஜுவேஷனில் சொல்கிறேன் நான், யூஜியில் சொல்லலை. பிஜியில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க அப்படின்னா, ஏன்னா 9ஆம் இடம் மிகுந்த சுபத்துவம் பெறதுனால கண்டிப்பாக ஏற்றம் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திருமணத்திற்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். 2வது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி பிரிந்திருந்தாலோ டைவர்ஸ் ஆனவங்க, இல்லைன்னா யாருன்னா ஒருத்தர் இருக்கவங்க, இவங்களுக்கு வந்து 2வது திருமணம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி 2023 ஏப்ரல் 23 1/5/24 வரலும் உண்டான நாட்களில் நிச்சயமாக அமையும். கவலைப்பட தேவையில்லை. அது தவிர பார்த்தீர்களேயானால் தொழிலின் மூலியமாக மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாகும்.
உங்களுடைய மூத்த சகோதரத்துவம் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையப்போது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லக்கூடிய நவ திருப்பதி ஸ்தலத்தில் குரு ஸ்தலம்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரிக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுறதும், வியாழக்கிழமை ஆஞ்சநேயரை போய் வழிபடுறதும், குழந்தைகள் கற்கும் குழந்தைகளுக்கு ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்ன உதவியோ, அதாவது அவங்களுக்கு பாட சம்பந்தமான ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டதேனால், இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரியான உதவிகள் தேவைப்பட்டதுனால் கண்டிப்பாக செய்கிறதின் மூலியமாக உங்களுக்கு வரவிருக்கிற எல்லா கஷ்டங்களையும் குரு பகவான் மூலியம் வந்த கஷ்டங்கள் எல்லாவற்றும் போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இதை தவிர குரு காயத்ரியும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக குரு காயத்ரியை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் ஏற்றமான காலகட்டமாக அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.